Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா வரப்போற தீபாவளி ஸ்பெஷலா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல பூந்தி லட்டு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த லட்டு பூந்தி வந்து நல்ல முத்து முத்தா வரதுக்கும் அடுத்து வந்து லட்டு 15 ல இருந்து 20 நாள் ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி எப்படி செய்யணும் அப்படிங்கறதையும் டீடைல்டா டிப்ஸோட ஷேர் பண்ணியிருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நிறைய வகையான தீபாவளி பலகாரங்கள் அதாவது முறுக்கு வந்து தேன்குழல் மாவு அரைச்சி எப்படி பண்ணணும், தேங்காய் பால் முறுக்கு, அச்சு முறுக்குலயே இனிப்பு காரம் அதிரசம் சோமாசு தட்டை இதே மாதிரி நிறைய வகையான ரெசிபி போட்டிருக்கிறேன். இந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன். விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இந்த லட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல வந்து நம்ம பூந்தி செய்கிறதுக்கு மாவு கலந்துக்க போகிறோம். அந்த மாவை வந்து சலிச்சுக்கலாம். அதுக்கு ஒரு சல்லடை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி எடுக்க போகிற அளவுகள்னு பார்த்தீங்க அப்படின்னா மெஷரிங் கப் இருந்துச்சுன்னா மெஷரிங் கப் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற டம்ளர் அல்ல பவுல் எது எடுக்கிறீங்களோ அதே அளவுலேயே வந்து நீங்கள் கடலை மாவு சர்க்கரை எது வேணால் அளந்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து மெஷரிங் கப்பில் உங்களுக்கு அளவுகள் சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி பண்ண போகிற லட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இந்த 2 கப்பு மாவையும் நம்ம ஒரே மொட்டா போட்டு சலிக்கிறத விட கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சலித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாவுமே சலித்து எடுத்தாச்சு. கொஞ்சம் தேய்ச்சி விட்டு நல்லா சலிச்சுக்கோங்க. இப்போ இதை தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். தண்ணியோட அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக சொல்ல முடியாது. அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க. ஏன்னா புது மாவாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணி கம்மியாக தேவைப்படும். பழைய மாவாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். கட்டிகள் இல்லாமல் அதோட பக்குவம்னு பார்த்திங்கன்னா பஜ்ஜி மாவை விட கொஞ்சம் தளர்த்தியாக வந்து மாவு இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுட்டேன் பாருங்கள். இப்போ இந்த கரைச்ச மாவு பாருங்கள் நல்லா தொரன்னு இந்த மாதிரி ஊற்றணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா பூந்தி வந்து உங்களுக்கு வால் மாதிரி வரும். நல்லா முத்து முத்தாக விழாது. கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பூந்தி கரண்டிலேருந்தே உங்களுக்கு பூந்தி சரியாக விழாது. இப்போ பூந்திக்கு வந்து நம்ம கலந்தாச்சு. அடுத்தது பூந்தி பொரிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பூந்தி கரண்டி நிறைய விதமாக மார்க்கெட்டில் கிடைக்கிது. உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று சின்ன பூந்தியாக விழுற மாதிரி சில கரண்டிகள் இருக்கும். சில கரண்டிகள் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய முத்தாக விழுற மாதிரி இருக்கும். என்கிட்ட 3 டைப் நான் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா மாவு வந்து வழிஞ்சு கீழே விழாது, முத்தாக வந்து நல்லாவே உங்களுக்கு விழும். இது எதுவுமே எங்கள்கிட்ட இல்லை, அதாவது பூந்தி கரண்டி எதுவுமே இல்லாத பட்சத்தில் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாரணி கரண்டி வச்சுருப்போம் இல்லையா, இந்த மாதிரி இருக்கிற ஜாரணி கரண்டிலையும் செய்யலாம். நான் உங்களுக்கு எப்படி செஞ்சு காட்டுறேன்னு சொல்கிறேன். சின்ன சட்டியில் கொஞ்சம் மாவாக ஊற்றி பூந்தி பொரிச்சு கூட செய்யலாம். இப்போ பூந்தி பொரிக்கிறதுக்கு அதிகமான எண்ணெய் தேவைப்படாதுங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சட்டியில் காய வைங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சான்னு பார்க்கறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டு பாருங்கள். போட்ட உடனே வந்து அந்த பூந்தி மேலே எழுந்து வரணும். இந்த சூட்டுக்கு காஞ்சாதான் உங்களுக்கு பூந்தி எல்லாம் நம்ம ஊற்ற எழுந்து வரும். எண்ணெய் காயில் அப்படின்னா கீழே எல்லா மாவும் ஒன்றா போய் ஒட்டிக்கும். எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வடை மாதிரி வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி பூந்தி பொரிக்கிறதுக்கு கரண்டியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சட்டியை விட மேலே தூக்கி தான் நம்ம வந்து பூந்தி கரண்டியில் மாவு ஊற்றணும். அப்படி இல்லைன்னா டக்குன்னு நமக்கு பூந்திகள் கீழே விழாது. இப்போ பாருங்கள் மாவு ஊற்றுறேன், முத்து அழகாக உங்களுக்கு நமக்கு பூந்திகள் விழுது. அந்த கரண்டியை வச்சு மாவை வந்து கலந்தெல்லாம் விடக்கூடாது. ஊற்றுறப்பே தன்னால் உங்களுக்கு பூந்தி முத்துக்கள் கீழே விழணும். இது வேகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே தீயில வேக வைங்க. அதாவது அதிக தீயில வேக வச்சிங்கன்னா செவந்து போயிடும். கம்மியான தீயில வேக வச்சிங்கன்னா எண்ணெய் குடித்த மாதிரி ஆகிடும். அதனால் மிதமான தீயில பூந்திகள் நல்லா வேகணும். மாவாக இருக்கவும் கூடாது, ரொம்ப மொறுமொறுப்பாகவும் வறுக்கக்கூடாது. நல்லா வெந்து இருந்தால் போதும். வேகலை அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து வீணாக போயிடும் லட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வெந்துருச்சு. அந்த சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் எடுத்துடலாம். எடுக்கிறப்பே பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் நல்லா வந்து வடிச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு.
இப்போ இந்த பூந்தி போடுறதுக்கு அடுத்த ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூந்தி போகிற கரண்டியை ஒரு பேட்சுக்கும் நம்ம வந்து நல்லா தொடச்சிட்டு முன்பகுதி பின்பகுதியை வழிச்சிட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா வரும். இல்லாட்டி உங்களுக்கு ஒழுங்காக முத்துக்கள் விழாது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாவு தண்ணியாக வந்து கரைச்சிருக்கிறேன். அந்த மாதிரி கரைச்சா எப்படி வரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு தான் இதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா அந்த பூந்தி வந்து முத்து முத்தாக இல்லை, வாலாக இருக்குது பார்த்தீங்களா, அப்படின்னா தண்ணி கூட இருக்குதுன்னு அர்த்தம். பட் பூந்தி முத்துக்கள் உங்களுக்கு ஒரே ப்ராப்பராக இருக்குன்னு அவசியம் இல்லை. லட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப வந்து தண்ணியாகாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டில் இருக்கிற ஜார்னி கரண்டியில் போடலான்னு சொன்னேன்ல, அதுலேயும் போட்டு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு பூந்திகள் அழகாக வரும். இதில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக போடுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். பட் இதுலேயும் நம்ம செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பூந்தி மாவையும் வந்து போட்டு நான் வந்து பொரிச்சு எடுத்து வச்சிட்டேன். இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்குது. இது வந்து 6 நாளும் பரவாயில்லைங்க. எல்லாம் பொரிச்சதுக்கப்புறம் நிதானமாக நம்ம சுகர் சிரப்பு ரெடி பண்ணாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ சுகர் சிரப் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம பூந்தியையும் போட்டு கலக்கணும் இல்லையா, அதனால். இப்போ சர்க்கரையோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா எந்த கப்பில் எந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கடலை மாவு எடுத்துருக்குறீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதாவது 1 கப்பு கடலை மாவுக்கு 1 கப்பு சர்க்கரை உங்களுக்கு சரியாக இருக்கும். இதிலேயே வந்து தண்ணி எடுத்த கப்லையே 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியானாலும் பரவாயில்ல, கம்மியாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் பாகு பக்குவம் நம்ம பார்க்குறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் நிறத்துக்காக வீடியோ பர்பஸ் அதே மாதிரி ஃபோட்டோ பர்பஸ்க்காக கொஞ்சமாக எல்லோ கலர் சேர்த்துருக்குறேன். நீங்கள் வீட்டில் செய்ய போகிறீங்க அப்படின்னா இதை தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க, நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். அதுக்கு முதல்ல இதை கொஞ்சமாக தீயில வச்சு முதல்ல சர்க்கரையை கரைய விடுங்க. கரைஞ்சதுக்கப்புறமா அடுப்பு தீயை மீடியமாக ஆக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதோட பக்குவம் அதாவது பாகு பக்குவம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பி பதம் நமக்கு இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் லட்டு உங்களுக்கு நிறைய நாள் வரும். அதே மாதிரி ரொம்ப பிசுபிசுப்பு பதத்தில் எடுத்திங்கனாலும் லட்டு நல்லாயிருக்கும். பட் சீக்கிரமாக நமக்கு வீணாக போயிடும். ரொம்ப முருக விட்டுட்டிங்கன்னா ஹார்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி அத்துக்காமல் அழகாக நமக்கு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இந்த டைம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க சுத்தமாக. அடுப்பு ஆஃப் பண்ண பிறகு இதில் 3 ஏலக்காய் கொஞ்சமாக சர்க்கரை போட்டு பொடிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே ஃப்ளேவருக்காக எடிபிள் கேம்ஃபர் அதாவது பச்சை கற்பூரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சேர்த்துக்கலாம். அது ரொம்ப வாசனையாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை விட கம்மியாக சேர்த்தோம் அப்படின்னா அந்த வாசனை உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓவர் பவரிங்காக இருக்காது உங்களுக்கு. இது இல்லைன்னா நீங்கள் இதை தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம், போடாமலையும் செய்யலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம உலர் திராட்சை சேர்த்துக்க போகிறோம். உலர் திராட்சை ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கோங்க. இந்த திராட்சை முந்திரி பருப்பு வேணும்னா நீங்கள் நெய்யில் வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம். அதே அளவு 1/2 கப் அளவுக்கு உடச்ச முந்திரி பருப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாம் நல்லா சேர்ந்து கலந்துட்டு இப்போ வறுத்த பூந்திகள் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், பாகுப்பதம் வந்ததுக்கப்புறமா அடுப்பு தீயை ஆன் பண்ணக்கூடாது. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் இது எல்லாத்தையுமே நீங்கள் சேர்க்கணும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுறலாம். கலர்றப்போ உங்களுக்கு வந்து பாகு கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நல்லா வந்து பூந்தி அதை இழுக்க இழுக்க உங்களுக்கு அந்த தண்ணியாக இருக்கிறது போய் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு லட்டு பிடிக்க வந்துடும். இது கலந்துக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது வாசனைக்காக தான். இது ரொம்ப அதிகமாகவும் போட வேண்டாம், கொஞ்சமாக போட்டால் போதும். இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதையெல்லாம் கலந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் இந்த பூந்தி வந்து அந்த சக்கரை பாகில் நல்லா ஊறட்டுங்க. கொஞ்சம் ஆறுச்சுனாலும் நம்ம பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மூடி வைக்க வேண்டாம். மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு வேர்வை வடிஞ்சு வீணாக போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இடையில ஒரு 2-3 தடவை நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டீங்க அப்படின்னா சக்கரை பாகில் உங்களுக்கு நல்ல அந்த பூந்திகள்லாம் ஊறி இருக்கும். எக்காரணத்துலையும் மூடி வச்சிடாதீங்க, லட்டுகள் சீக்கிரமாக வீணாக போயிடும் அந்த தண்ணி பட்டுச்சுன்னா. இதெல்லாம் கலந்த பிறகு லட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நம்ம பூந்தியை மட்டும் எடுத்து அரைச்சிக்க போகிறோம். இந்த மாதிரி அரைக்கிறப்ப உங்களுக்கு பூந்தி நம்ம உருட்டுறதுக்கும் நல்லா இருக்கும். அந்த ஷேப் பார்க்குறப்ப அந்த கடையில் வாங்குற மாதிரியே உங்களுக்கு இருக்கும். சில பேர் எல்லாத்தையுமே போட்டு அரைப்பாங்க. அந்த மாதிரி போட்டு அரைச்சாலும் நமக்கு அந்த பூந்தி லட்டு சாப்பிட்ட ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் கொஞ்சமாக போட்டு மட்டும் அரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த விப்பரில் தான் ஒரு 4-5 தடவை விட்டேன். நல்லா இந்த அளவுக்கு பொடிச்சு வந்திருக்குது.
இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கையாலேயே நல்லா வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து, அதாவது பிசைஞ்சு விட்டு நம்ம பூந்தி லட்டு உருட்டினோம் அப்படின்னா நல்லா ஜூஸியாக உங்களுக்கு ஒன்று போல் லட்டு உங்களுக்கு வரும். எந்த சைஸில் லட்டு பிடிக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக எடுத்து உருட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த சைஸில் தான் லட்டு எல்லாமே வந்து உருட்ட போகிறேன். எத்தனை லட்டு வந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் உருட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணின 2 கப் அளவுக்கு கடலை மாவுக்கு 25 லட்டுகள் நான் பண்ணின சைஸில் உங்களுக்கு கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1.25 கிலோ அளவுக்கு லட்டு கிடச்சிருக்குது. இதே மாதிரி அளவுகளோட இந்த பூந்தி லட்டை நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.